முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இவன் ஃபோன் பண்ணுவானா மாட்டானா? கடவுளே, ஏன் பையன் இப்படி சோதிக்கிறா? நேத்து காலையில 11 மணிக்கு போனவன் இன்னைக்கு காலையில 10 மணி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. இவன் ஏன் இப்படி இருக்கான்? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. கருவா பையன் ஒரு ஃபோன் பண்ணாதான் என்ன? பேசாம நம்மளே கால் பண்ணிடலாமா? வேணாம், அவனே கால் பண்ணிட்டோம். பாக்குறேன்டா, நீ எப்பதான் எனக்கு கால் பண்றேன் நானும் பாக்குறேன். ச்சே, இந்த ஷாம் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. ஒருவேளை வேணும்னே பண்றான்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு வழியா கால் வந்துருச்சு. ஹலோ ஷாம். எது ஷாமா? ஹலோ. ஐஷு, யாருடி இந்த ஷாமு? எருமை நீயா? ஆமா, நானே தான். என்னடி யாரையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. யாருடி இந்த ஷாமு? அதெல்லாம் இல்ல, என்ன விஷயம் சொல்லு. சும்மாதான், மேடம் ஊருக்கு போனதுல கால் பண்ணாமலே இருக்கீங்களே, அதான் நானே கால் பண்ணேன். ஓ சரி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். பார்த்தாலே தெரியுது, யாரையும் ரொம்ப மிஸ் பண்ற போலயே. பிரியா? ஐஷு, ஆனா அந்த ஷாமன்னு பாரு, நானே ஷாக் ஆயிட்டேன்டி. உன் வாயில இருந்து ஒரு பையனோட பேரா? ப்ளீஸ் ஐஷு, யார் இந்த ஷாம்னு சொல்லுடி. அதெல்லாம் யாரும் இல்ல. ஏய் பொய் சொல்லாதடி, அதான் உன் வாயில இருந்தே வந்துச்சே. ஹலோ ஷாம். பா, என்ன அழகா பேசுற. அவ்வளவு முக்கியமா அந்த ஷாமு? பிரியா ஓட்டாதடி, அதெல்லாம் இல்ல. பார்த்தாலே தெரியுது. சரி, யார் அந்த ஷாம்னு சொல்லு. அது வந்துடி, ஷாம் வந்து அவன் என் மாமா பையன். ஓ, மாமா பையனா? நீ ஓடி இழுக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அவன் ஜஸ்ட் மாமா பையன் தான். நான் இழுத்ததை விட நீ குழஞ்சதுலே தெரிஞ்சு சரி, அவன் ஜஸ்ட் மாமா பையன் தானு. பிரியா சரி, நீ அவன் காலுக்காக தான் வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் வேற உன்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி, நீ வெயிட் பண்ணு. பிரியா சரிடி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரிடி, நம்பிட்டேன். பிரியா நான் வச்சுட்டேன்டி. வச்சுட்டாளா? ஷாம், உன்னால நான் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு இருக்கேன் பாரு. ஏன்டா இப்படி பண்ற? ஒரே ஒரு கால் பண்ணி தொலைஞ்சானா நான் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பேனா? இவளுகளா என்ன அசிங்கப்படுத்துறாளுங்க. இப்ப இந்த பிரியா எத்தனை பேர்ட்ட போய் சொல்ல போறாளோ தெரியல. ஆமா, நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? இந்த கருவா பயலுக்காக நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? ஐஸ்வர்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே கால் பண்ணிடலாமா? ஐயோ, நான் கால் பண்ணேன்னா அவன் என்ன நினைப்பான்? ஏதோ நான் தான் அவனை மிஸ் பண்ற மாதிரி நினைக்க மாட்டான்? இல்ல, நான் காலே பண்ண மாட்டேன். ஆனா இப்ப அவன்கிட்ட பேசியே ஆகணுமே. இப்ப நான் என்ன பண்றது? ஷாம், கால் பண்ணுடா. ஏன்டா அப்படி பண்ற? வேற வழி இல்ல. இப்ப நம்மளும் அவனுக்கு கால் பண்ண முடியாது. ஆனா அவன் எப்படி இருக்கானோ தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம்? பேசாம அகில் மாமா, பிரசாந்த் மாமா கிட்ட போய் கேட்கலாம். இல்ல, அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா? ஐஷோ, வேற வழி இல்ல, கேட்டுதான் ஆகணும். இப்படியே மண்டே பிச்சுட்டுலாம் என்னால நிக்க முடியாது. யார் என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா போய் கேட்கதான் போறேன். ஐஸ்வர்யா வாங்க. இனியாக்கா. என்ன ஐஸ்வர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதாக்கா. சும்மாவா? ஆனா உன்னை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி இருக்கா. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். ஆமா அக்கா, என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க? நீங்க போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்லடா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் தான் வந்தேன். என்னக்கா கேளுங்க. இல்லடா, பிரீத்திக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஷட்டில் காக் விளையாடலாமான்னு கேட்டா. அதான் இங்க பேட்டு காக்லாம் இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். இருக்கும்க்கா, மாமால விளையாடுவாங்களே. எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஐஷு? ஐ திங்க் ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. ஓ சரி ஐஷு, நான் வேணா வந்து எடுத்து தட்டுமாக்கா? இல்லடா, அதெல்லாம் வேணாம், நானே எடுத்துக்கிறேன். சரிக்கா. நீயும் விளையாட வரியா? கண்டிப்பா வரேன்க்கா. சரிடா, நான் அப்ப போய் எடுத்துட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகேக்கா. சரி ஓகே, இனியாக்கா கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரசாந்த் மாமா கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். எனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஏன் இதே நினைச்சிட்டு இருக்கேன்? பூமாரி, நீ ரொம்ப தப்பு பண்ற. இதெல்லாம் ரொம்ப தப்பு பூமாரி, இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது பூமாரி. ஆனா ஏன் என்னால இந்த விஷயத்த மட்டும் மறக்க முடியல? ஐயோ, என்னமும் பண்றான் இவன். பூமாரி, ஏட்டி இப்ப நான் என்ன பண்றது? பூமாரி, ஷெட்டி, இந்த குட்டிக்கு என்ன திமிரு? கூப்பிட காதலே வாங்காம போயிட்டு இருக்கா. ஏய் என்னம்மா? என்னடி, என்ன நினைப்புல போயிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். என்னது சும்மா? கூப்பிட காதலே வாங்காம போயிட்டு இருக்கா? அம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏய், வாய் ஓவரா பேசாத, வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன். உனக்கு என்ன திட்டலன்னா தூக்கமே வராதாமா? அதான் நானும் ஒரு வாரமா பாத்துட்டு தான் இருக்கேன். உன் போக்குல வார போற, கூப்பிடுறதே காதல வாங்க மாட்டேங்கிற, சரியா சாப்பிட மாட்டேங்கிற, சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிற, ஒண்ணுமே சரியில்லை பாத்துக்க. என்னம்மா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சும்மா புள்ளுன்னு வரீங்க? இப்ப என்ன ஏதாவது வேலை பார்க்கணுமா? சொல்லுங்க, பாத்துட்டு போறேன். பூமாரி,
என்ன இங்க தானே இருக்கேன், எது கலர்ற? இங்க பாரு பூமாரி, வாய் ஓவரா பேசிட்டு இருக்க, அடிச்சு சாவடிச்சிருவ சொல்லிட்டேன். என்னடி ஒரு வாரமா ஏதோ ஒரு நினைப்பிலே சுத்திட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்க? பூமாரி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன் நடவடிக்கை ஒன்னும் சரி கிடையாது. என்ன நீ ரொம்ப கோவப்படுத்தி பாத்துட்டு இருக்க சொல்லிட்டேன். அப்படி நான் என்னமா உன்னை கோவப்படுத்தினேன்? நீ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். என்னத்த நீ செஞ்சு கிழிச்ச? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் கூப்பிட்டு இருக்கேன், காதுலயே வாங்காத மாதிரி நடந்து போயிட்டு இருக்க. அப்ப அந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனையில போயிட்டு இருக்க. அப்படி என்னத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் எதையோ பத்தி யோசிக்கிறேன், உங்களுக்கு என்ன? இப்பதான் சொன்னேன், வாய் ஓவரா பேசதான் அடிச்சிருவேன்னு. போமா அந்த பக்கம், சும்மா நைன்ட்டு. ஷேட்டு, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, நகரு. யவுட்டி, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. தூக்கம் வருதுன்னா தூங்க போறேன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நான் உங்ககிட்ட வேலை மனக்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்ப நான் எனக்கு நினைச்சியா? உன்னை யாருமா என்கிட்ட பேச சொன்னது? அதான் கொழுப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அதிகமாவே வச்சு போயிருச்சு. நகருமா, உங்ககிட்ட வெட்டி கதை விடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, எனக்கு தூக்கம் வருது. எது வெட்டி கதை விடுறியா? ஆமா. இங்க பாருடி, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். சும்மா நம்ம அம்மா கறிப்பட்டுக்கு அமைதியா இருக்காளே, நம்ம என்ன வேணா பண்ணலாம் கிடையாது. சீவாங்கட்டையை எடுத்தேன்னு வச்சுக்க, பிய பிச்சு விட்டுருவ சொல்லிட்டேன். வாயா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? வேலை முடியறதுலாம் இருக்கட்டும், இப்ப எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, இவகிட்ட எப்போதும் கத்துறதுதான். இவளுக்கு தான் என்ன கத்த விட்டு பார்க்கணும்னா குளுன்னு இருக்குமே. இப்ப என்னாச்சு? ஷேயா, ஒரு வாரமா இவ்வளவு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சரி கிடையாது. கூப்பிடுறே காதலே வாங்காத மாதிரி போயிட்டு இருக்கா. அப்படி என்ன யோசனை எல்லாம் போறாளா வராளா தெரியல. வீட்டுல ஒரு வேலையை கூட எடுத்து பார்த்த மாதிரி தெரியல. மா, அவளை வேலை பார்க்கலாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்ற எல்லா வேலையும் பூ மாதிரி பார்த்துட்டு தானே இருக்கா. என்னைக்காவது பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காளா என்ன? இல்லப்பா, நான் வேலை பக்கத்துக்குன்னே சொல்லல. ஒரு வாரமா சரியா சாப்பிட கூட இல்லப்பா. சாப்பிடலையா? ஆமா தம்பி, ஒரு வாரமா சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, ஒழுங்கா உட்காந்து பேச மாட்டேங்கிறா. ஏன் சொல்ல போனா ரூம் விட்டே வெளில வர மாட்டேங்கிறா. ஏதாச்சும் கேட்டனா ஒண்ணு இல்லன்னே சொல்லிட்டு இருக்கா. பூமாரி, சொல்லுண்ணே. மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லையா, நீயே இப்பதான் வேலை விட்டு வந்திருப்ப, நீ போய் சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். மா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க. சரியா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ வா. மா, அப்படியே பூமாரிக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரியா. இல்லண்ணே, நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏய், அதான் அண்ணன் சொல்றான்ல. மா, முதல்ல கத்தாம பேசுங்க. இல்லையா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற பாரு, திரும்பவும் எப்படி பேசுறான்னு. மா, அதான் நான் சொன்னேன்ல, அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. சரியா. பூமாரி, சொல்லுண்ணே. என்னடா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நீ போய் சாப்பிடு. பொய் சொல்லாத. என் தங்கச்சி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லண்ணே, லைட்டா தலைவலி. பொய் சொல்ற. நிஜமாவே தலைவலி தானே, வேற எதுவும் இல்ல. பூமாரி, நான் முன்ன சொன்னதுதான், என் தங்கச்சி எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா இரு. பூமாரி, என்ன மன்னிச்சிருனே, என்னால உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியாது. இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னாலும் நீ எப்படி எடுத்துப்ப? சொல்ல போனா எனக்கே ஏன் அவன் ஞாபகமா இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கப்போ நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? பூமாரி, சொல்லுண்ணே. என்னடா, என்னாச்சு? அதான் சொன்னேன்லண்ணே, தலைவலி, அவ்வளவுதான். என்னடா, வினோ, இனி அவளை மிஸ் பண்றியா என்ன? ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே சொந்தத்தின். பூமாரி, சொல்லுண்ணே. என்னடா, என்னாச்சு? எனக்கு வினோவை பார்க்கணும் போல இருக்குண்ணே. இதுக்காகவா இவ்வளவு சோகமா இருந்த? ஆமாண்ணே, வினோவை பார்த்தே எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? டெய்லியும் அவ கூட தான் சுத்திட்டு இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவகிட்ட தான் சொல்லுவேன். ஆனா இப்போ அவகிட்ட பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குண்ணே. இப்ப என்ன, உனக்கு வினோவை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. இதை முன்னாடியே அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டு போயிருப்பேன்ல. இங்க பாரு பூமாரி, எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லி பழகு. உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் நான் பாத்துப்பேன். சும்மா எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சாப்பிடாம தூங்காமலாம் இருக்கிறதுலாம் நல்லது இல்ல. என்னடா, புரிஞ்சுதா? சரிண்ணா. சரி, நீ கிளம்பு, நான் கூட்டு போறேன். இருண்ணே, அதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒரு தடவை போன்ல பேசிக்கலாம். ஏண்டா? இல்ல, அவ வீட்டுல இருப்பாளா என்னன்னு தெரியல. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அவளுக்கு கால் பண்ணி தரேன், நீ பேசு. ஹலோ, கேக்குதா இல்லையாடி? இப்ப கேக்குதுடி. சொல்லுடி. அது வந்து வினோ. வினோ தான், என்னன்னு சொல்லு. நீ என்ன மிஸ் பண்றியா? பாரா, ஏன் நீ என்ன மிஸ் பண்றியா? ஆமா, ரொம்ப மிஸ் பண்ற. பூமாரி, சொல்லுடி, என்னாச்சு? என்ன திடீர்னு என்னாச்சுன்னா? மாடு, நீ என்ன மைண்ட் செட்ல இருந்தா எப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சுன்னு சொல்லு. வினோ, எனக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்னடி, என்னாச்சு? இதை நான் உங்ககிட்ட நேர்ல தான் வினோ சொல்லணும். நீ எப்போ ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லு, அப்ப நானே உன்னை பார்க்க வரேன். எருமை, என்ன பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கியா? இல்லடி, அப்படி இல்ல. பின்ன வேற எப்படி? இல்ல வினோ, அது வந்து. சொல்லுடி, ஏன் நிறுத்திட்ட? வினோ, நான் நேர்ல வரட்டுமா? ஹலோ வினோ மாடு, கேக்குதா இல்லையா? கேக்குதுடி, சொல்லு. இவர் என்ன நம்மள நோக்கி வர மாதிரி இருக்கு? வினோ மாடி, என்ன அடிக்கடி சைலண்ட் ஆயிடுற?
இல்லடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி நானே கிளம்பி வரேன். நீயே வரியா? எங்க வர? எங்க வருவாங்க? வீட்டுக்கு தான். ஐயோ இவர் என்ன இவ்வளவு கிட்ட வந்துட்டாரு? இப்ப எதுக்காக கிட்ட வராரு? ஐயோ வினோ கேக்குதா? கேக்குதா வினோ? அடியே லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன்டி. எருமை என்னதாண்டி பண்ற? அடிக்கடி சைலண்ட் ஆகுற. இல்லடி நான் ஹெட்செட் போட்டிருந்தேனா அது தெரியாம கீழே விழுந்துருச்சுடி. அட எருமை ஹெட்செட் தானே கீழே விழுந்துச்சு, அது கேக்கு இந்த பதற. ஒண்ணும் இல்லடி. சரி நீ கால கட் பண்ணு, நான் வரேன். இரு வினோ, நான் உன்கிட்ட பேசணும். கடவுளே இந்த மனுஷனுக்கு என்ன வேணும்னு தெரியல. இப்ப எதுக்காக என்ன இப்படி லாக் பண்ணி வச்சிருக்காரு? ஹலோ வினோ, சிவா ஒருத்தி நேரங்கிட்ட நேரத்துல இந்த பாடு படுத்திட்டு இருக்கா. வினோ சொல்லுடி, லைன்ல தான் இருக்கேன். வினோ சொல்லுடி, என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? இப்ப எதுக்காக இவ்வளவு கிட்ட வரீங்க? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியா, அதான் அழக ரசிக்கலான்னு வந்தேன். ஐயோ லைன்ல பூமாரி இருக்கா. இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்னா? அவ லைன்ல தானே இருக்கா. ஆமா அவ லைன்ல இருக்கா. வினோ சொல்லுடி, லைன்ல தான் இருக்கேன். நகருங்க. ஹே என்ன? இன்னைக்கு செம்ம அழகா இருக்க. உன்னை அப்படியே தூக்கி கொஞ்சம் போல இருக்கு. வினோ கடவுளே, ஏன்பா என்ன மட்டும் இப்படி பண்ற? இவ ஒரு பக்கம் வினோ வினோன்னு கத்திட்டு இருக்கா. இவர் என்னன்னா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த வர்ணிக்கிறாரு. வினோ ஐ லவ் யூ. எது? என்னடி அது? நான் எதுவுமே சொல்லலையே. ஒண்ணு இல்லடி. பின்ன அப்ப நான் பேசுறதே நீ காதுல வாங்கலையா? கடவுளே என்னன்னு சொல்லுடி. திருப்பி சொல்ல மாட்டியா? அது வந்து என்னடி? அது வந்து நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. பூமாரி ப்ளீஸ் டி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. வினோ உனக்கு தானே என் நிலைமை என்னன்னு புரியல. ச்சே நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? மிஸ் பண்றியா? ஆமா ரொம்ப மிஸ் பண்ண உன்னை. நிஜமாவா? ஆமாண்டி நிஜமாதான். ஏன் நீ என்ன மிஸ் பண்ணல? நானும் உங்களை 2 டேஸா ரொம்ப மிஸ் பண்ணேன். எது 2 டேஸா மிஸ் பண்ணியா? அட கடவுளே, இவ ஒருத்தி நீ இன்னும் போன் கட் பண்ணலையா? வினோ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை சொல்லுடி. நீ நேர்ல வா வினோ, எனக்கு முக்கியமான விஷயம் உன்கிட்ட தான் பேசணும். அம்மா தாயே உன்னை கையெடுத்து கும்புறேன், போனை வைடி, நான் உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு வரேன். பிராமிஸா? அம்மா தாயே பிராமிஸா வைடி. இருங்க நீங்க என்ன பண்றீங்க? ஷப்பா கிட்ட வரதுக்கு முன்னாடி இந்த பாடு படுத்துறா. என்ன? ஒண்ணும் இல்ல மாதாயே, தெரியாம கிட்ட வந்துட்டேன், நான் கிளம்புறேன். இருங்க நம்ம பூமாரி வீட்டுக்கு போகணும். எது நம்மளா? ஆமா நம்ம தான். யூ மீன் நீயும் நானுமா? ஆமா நீங்களும் நானும் தான். வினோ நிஜமாதான் சொல்றியாடி? ஆமா நான் நிஜமா தான் சொல்றேன். பூமாரிக்கு உடனே என்ன பார்க்கணுமா. சோ நீங்க என்ன அங்க டிராப் பண்ணிடுறீங்களா? எது டிராப்பா? இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்ன செல்லம் போலாமா? போலாம். ஆமா என்ன நீங்க எதுல கூட்டு போவீங்க? கார்ல தான். நம்ம பைக்ல போலாமா? எது பைக்கா? ஆமா பைக்ல போகணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபிள்னா ஓகே, இல்லனா வேண்டாம். அடியே கம்ஃபர்டபிளா? எனக்கு இதுதாண்டி கம்ஃபர்டபிளே. இன்னைக்கு நம்ம பைக்ல தான் போறோம். சரி ஓகே, நீங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. என்னடா அகில் சொல்றா, என்னடா அப்ப இருந்து நானும் பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லடா. உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா காமெடியா இருக்குல்ல? இல்லடா அப்படிலாம் இல்ல, பொய் சொல்லாதடா. என் இடத்துல இருந்து பாடுறா, அப்பதான் தெரியும். டேய் அப்படி என்னடா ஆச்சு? பிரீத்தி நம்ம வீட்டுலதான் இருக்கா, அவளை பாக்கணும்னு நினைச்சா அவ ரூம்ல போய் பாத்துட்டு வந்துடலாம். ஆனா நீ வேணும்னே போகாம இருக்கடா. நீ போகாம இருக்கிறது கூட பிரச்சனை இல்லடா, நைட் ஆனா ஒரு புலம்புற பாரு. அத நினைச்சா தானே காமெடியா இருக்கு. டேய் சரிடா சரி, இப்ப என்ன உனக்கு பிரீத்தி கிட்ட பேசணுமா? டேய் அவகிட்ட நான் பேசணும்னு நினைச்சிருந்தா எப்போ பேசிருப்பேன். அப்புறம் என்னடா சொல்றா, என்னடா இப்ப எதுக்குடா பல்ல காமிச்சிட்டு இருக்கா? சரி சரி கோபப்படாத, மேல சொல்லு. அவகிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தா நான் எப்போ பேசிருப்பேன். அப்போ உனக்கு அவகிட்ட பேசாதது ஒரு குறையாவே இல்ல, அப்படிதானடா? டேய் அவளே இருக்கும்போது நான் இருக்க மாட்டேனா? ஆமாண்டா, அவளே இருக்கும்போது ஒன்னால இருக்க முடியாதானே? டேய் என்ன நக்கலா? இல்லடா நான் சீரியஸா தான் சொல்றேன். அகில் சரிடா மேல சொல்லு. இத்தனைக்கும் அகில் அவளுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சொல்ல போனா அவ கூட நான் எந்த சண்டையுமே போடலடா. ஆனா எதுக்காக தான் என் முன்னாடி வராம என்கிட்ட பேசாம இருக்கான்னு தெரியல. டேய் நீ நல்லா யோசிச்சு பாடுறா, நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப. அது எப்படிடா ரீசனே இல்லாம அவ பேசாம இருப்பா? டேய் நான் நல்லா யோசிச்சுட்டேன்டா, அவளுக்கு எனக்கு சண்டே வரல. சொல்ல போனா ஒருவேளை அதனாலதான் நம்ம முன்னாடி வராம இருக்காளோ? டேய் என்னடா சொல்லு, ஏன் நிறுத்திட்ட? பிரீத்தி எனக்கு இப்ப புரிஞ்சிச்சுடி எதுக்காக நீ வராம இருக்குன்னு. இதுக்கப்புறம் நீ வரலனாலும் உன்னை தேடி நான் வருவேன். டேய் பிரசாந்த் சொல்றா. என்னடா ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்ட? ஒண்ணுடா. டேய் ஏதோ சொல்ல வந்தியே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போய் பிரீத்தியை பாத்துட்டு வரேன். என்னடா இப்பதானே வீரவசனம் எல்லாம் பேசின, அதுக்குள்ள பிரீத்தியை பார்க்க போறேன்ற? அவகிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்டு வந்துடுறேன். அப்ப பிரசாந்த் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு போ. எது தோத்துட்டேன்னு ஒத்துக்கணுமா? ஆமாண்டா. இல்ல எனக்கு புரியல, எந்த போட்டியில எப்போ நான் கலந்துக்கிட்டே தோத்து போறதுக்கு? டேய் இப்பதானடா சொல்லிட்டு இருந்த. என்னடா சொல்லிட்டு இருந்த?
அதான்டா அவளே உங்ககிட்ட பேசாம இருக்கும்போது உன்னால இருக்க முடியாதான்னு சொன்னியே. டேய் என்னடா அது சேலஞ்சா தானே சொன்னேன். இப்ப பாரு சொல்லி 2 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள வெக்கமே இல்லாம பிரீத்தி கிட்ட போய் பேச போறேன்ற. எப்பா சாமி உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா, நீ நல்லா இருப்ப, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. அப்போ நீ பெட்ல தோத்துட்ட. பிரசாந்த் நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா, ஆனா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டடா. டே ப்ளீஸ்டா, இப்பதாண்டா எனக்கே அவ ஏன் பேசாம இருந்திருக்கான்னு புரிஞ்சிருக்கு. டே அவ எதுக்கு பேசலங்கிறதா முக்கியம், அவளே பேசாம இருக்கா. அப்போ நீ அவளுக்கு ஈக்குவலா அவள்கிட்ட பேசாம இருக்கணும்டா. நீ யாரு, அகிலோட தம்பிடா. அவளா எப்ப வந்து பேசுறாளோ அப்பதான் நீ அவள்கிட்ட பேசணும். எப்பா சாமி இதுக்கு மேலே நான் என்ன என் காதலுக்கு சங்கூத்தினாலும் ஊதிடுவேன். நான் கிளம்புறேடாப்பா. டேய் சொல்றத கேட்டு போடா. டேய் நான் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. பிரீத்திமா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஷட்டில் காக் ப்ளே பண்ண போறோம். என்ன நீ சொல்ற, கிடைச்சிருச்சா? ஆமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல கண்டிப்பா அகி சார் பர்சன்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கன்னு. சரிடி, அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ரெடி பண்ண போறியா? ஆமாண்டி, மாடியில போய் பிளேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அப்பதானடி ப்ளே பண்ண முடியும். ஓ ஆமால, சரி ஓகே நீ போய் பாரு, நான் குளிச்சுட்டு உடனே வந்துடுறேன். சரி. இனியா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போடி. சரிடி. இதென்ன இங்க 2 ரூம் இருக்கே, இதுல எது ஸ்டோர் ரூம்னு தெரியலையே. சரி முதல்ல இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ இது என்ன, என்னென்னமோ இருக்கு. ஒருவேளை தப்பான ரூம்குள்ள வந்துட்டோமோ? இல்ல இது பார்க்கும்போது ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க ஷட்டில் காக்கே இல்லையே, ஒருவேளை அந்த சைடு இருக்குமோ? அகில் மாமா. வாடாமா, என்னடா புதுசா என்னெல்லாம் தேடி வந்திருக்கா? என்ன விஷயம்? இல்ல மாமா, அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேளுடா, எதுவா இருந்தாலும் கேளு. இல்ல மாமா, அது வந்து சொல்லுடா. ஷோ இப்ப எப்படி அகில் மாமா கிட்ட கேக்குறது? ஒருவேளை இதை கேட்ட அகில் மாமா ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா? என்னடாமா ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்கா? அது வந்து மாமா, ஷாம் இப்ப அகில் மாமா கிட்ட ஷாம பத்தி கேட்ட என்ன நினைப்பாரு? வேணா ஐஸ்வர்யா, பேசாம திரும்பி போயிடலாம். என்ன ஐஸ்வர்யா ஷாம்னு சொல்லி அப்படியே நிறுத்திட்டா? என்னம்மா ஷாமுக்கு என்ன? இல்ல அகில் மாமா, அது வந்து ஷாம் மாமா உங்களுக்கு கால் பண்ணாங்களா? எஸ்டர்டே நைட் கால் பண்ணாடா. நல்லா இருக்காங்களா? என்ன ஐஸ்வர்யா கேள்வி இது, நேத்து தானே போனா? இல்ல மாமா, சேஃபா ரீச் ஆயிட்டாங்களா? அதெல்லாம் சேஃபா ரீச் ஆயிட்டான்டா. சரி மாமா. என்னடாமா இத கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? ஐயோ இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்ன சொல்றது? ஐஷு மாமா. என்னடா அடிக்கடி சைலண்ட் ஆயிடுற? இத கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? இல்ல மாமா, இத கேட்கறதுக்காக நான் இவ்வளவு தூரம் வரல. நான் வேற ஒரு வேலையா தான் வந்தேன். இது வேற ஒரு வேலையா வந்தியா? ஆமாம்மா, நான் வேற ஒரு வேலையா தான் வந்தேன். என்ன ஐஷு வளரிட்டு இருக்க? பால்கனில உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை இருக்கு? ஐயோ ஐஷு, ஏன்டி இப்படி வளர்ற? இப்ப மட்டும் அகில் மாமா கண்டுபிடிச்சாரு கேவலமா போயிடும். ஒரு சிச்சுவேஷனை கூட உனக்கு சமாளிக்க தெரியல உன்னெல்லாம். ஆனா ஐஸ்வர்யா நல்ல காமெடி பண்ற. மாமா இல்ல மாமா, கீழே சரியா சிக்னல் கிடைக்கல, அதனால நான் பால்கனிக்கு வந்தேன். அப்போ நீங்க நின்னீங்களா, அதான் ஷாம் மாமா பத்தி அப்படியே கேஷுவலா தான் விசாரிச்சேன். மத்தபடி வேற எதுவும் கேட்கல மாமா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னா. ஏன்டா இப்ப எதுக்காக பாத்துற? ஷாம் என்ன யாரோவா, அவனும் உனக்கு மாமன் தானே. சோ அவன் சேஃபா போயிட்டானா இல்லையான்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. அதே போல நான் உன்னை தப்பாலாம் நினைக்கவே மாட்டேன்டா. தேங்க்ஸ் மாமா. ஐயோ டோர் இது லாக் ஆயிடுச்சோ. ஐயோ நம்ம உள்ள இருக்க தெரியாம யாரோ லாக் பண்ணிட்டாங்க. எங்க வெளில யாராவது இருக்கீங்களா? நான் உள்ள இருக்கேன். கதவு திறங்க. எங்க யாராவது இருக்கீங்களா? உள்ள நான் இருக்கேன்.